morning friends. இப்போ நாம் பார்க்க போற கவிதை எமிலி டிக்கின்சன் எழுதிய Because I Could Not Stop for Death என்கின்ற கவிதை. பொதுவாக எமிலி டிக்கின்சன் அவங்களுடைய கவிதைகளில் எதுக்குமே கவிதைக்கு என்று தனியாக ஒரு தலைப்பு வைப்பது இல்லை. அதனால் அந்த கவிதையினுடைய ஃபர்ஸ்ட் லைன் முதல் வரியே அந்த கவிதைக்கு தலைப்பாக மாறிவிடும். இந்த கவிதையினுடைய முதல் வரியும் Because I Could Not Stop for Death தான். அதனால அது அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கவிதை 6 பேராகிராஃப்ல 4 லைன்ஸ் ஈச், ஒரு பேராகிராஃப் 4 வரிகள் என்கின்ற அளவில் 6 பேராகிராஃப்ஸாக இந்த கவிதை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கவிதையில ஒரு 3 கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஒன்று த poetess, இந்த கவிதை எழுதுகிற poetess எமிலி டிக்கின்சன். இரண்டாவது டெத் என்ற ஒரு கேரக்டர். மூன்றாவது இம்மார்டாலிட்டி. இம்மார்டாலிட்டி என்றால் ஹெவன் காட் என்ற சென்ஸ்ல வரும். ஸோ அந்த இம்மார்டாலிட்டி என்கின்ற ஹெவன் ஒரு கேரக்டர், டெத் என்பது ஒரு கேரக்டர். அடுத்தது த poetess எமிலி டிக்கின்சன் இஸ் அனதர் கேரக்டர். இந்த 3 கேரக்டர், இதுல எமிலி டிக்கின்சன் கேரக்டர் லைஃபையும் டெத்தையும் மூன்றாவது இம்மார்டாலிட்டி என்ற 3 கேரக்டர்ஸை குறிக்கிறது. இப்போ நாம கவிதையை பார்க்கலாம். Because I could not stop for death. I could not stop for death. எனக்கு சாவு வருகிறது, ஆனால் அந்த சாவுக்காக நான் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, காத்திருக்க போறதில்லை. ஏன்? Because I involve in my regular activities. என்னுடைய தினசரி வேலைகளிலே நான் மிகவும் கவனமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதால் என்னால் சாவு வருகிறது, அதை உடனடியாக என்னால் அதை அட்டன் பண்ண முடியல. அதனால சாவு எனக்காக காத்திருக்கிறது. Because I could not stop for death, he kindly stopped for me. என்னால் சாவுக்காக காத்திருக்க முடியவில்லை, ஆகையால் சாவு has kindly, அன்புடன் எனக்காக காத்திருக்கிறது. He kindly stopped for me. The carriage held but just ourselves and immortality. எங்களுக்காகவும், ourselves எங்களுக்காக என்றால் the poetess எமிலி டிக்கின்சன், இரண்டாவது டெத், மூன்றாவது அந்த chariotல இருக்கிற இன்னொரு கேரக்டர் இம்மார்டாலிட்டி. மார்டல் என்றால் அழியக்கூடிய, இம்மார்டல் என்றால் அழியா தன்மை வாய்ந்த ஹெவன் காட், அப்படி குறிக்கும். So the carriage held 3 persons, one Emily Dickinson, second death, third one immortality. The carriage held but just ourselves and immortality. We slowly drove. The chariot moves very slowly. After taking Emily Dickinson on the chariot. Chariotல எமிலி டிக்கின்ஸ் ஏத்துனதுக்கு அப்புறம் டெத் ஆனது அந்த சேரட்டை மெதுவாக ஓட்டி செல்கிறது. We slowly drove. He knew no haste. He here means death. Death knew no haste. சாவு எதற்கும் அவசரப்படுவதில்லை, சாவு அவசரப்படவில்லை. Because இந்த இடத்துல it implies that man dies then and there at every minute. ஒவ்வொரு நிமிடமும் இறந்து மனிதன் இருப்பதால் சாவு ஒருவனை இறக்க செய்வதற்கு அவசரப்படுவதில்லை. ஏனென்றால் மனிதனே தினம் பயத்தினாலேயும் பல்வேறு வித காரணங்களினாலும் இறந்து கொண்டிருக்கிறான். We slowly drove. He, death, knew no haste, and I had put away my labor. ஏற்கனவே சொன்னா எனக்கு நிறைய என்னுடைய ரொட்டீன் ஒர்க் இருந்ததுனால I did not stop for death, but death stopped for me. நான் சாவுக்காக காத்திருக்கல, ஏனென்றால் எனக்கு என்னுடைய ரொட்டீன் ஒர்க்ல நான் இருந்ததுனால சாவுக்காக நான் காத்திருக்கல. ஆனால் சாவு எனக்காக காத்திருந்தது என்று ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொன்னோம். எனக்காக சாவு கைண்டா காத்திருந்ததுனால ஒரு கர்ட்டசி, ஒரு மரியாதைக்காக
ஐ புட் அவே மை லேபர், என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் நான் ஓரமாக தள்ளி வச்சுட்டு, அண்ட் ஐ ஹேட் புட் அவே மை லேபர் அண்ட் மை லெஷர் டு, என்னுடைய ஓய்வையும் என்னுடைய உழைப்பையும் நான் தள்ளி வைத்து விட்டு, ஃபார் ஹிஸ் சிவிலிட்டி, ஒரு மரியாதை நிமித்தமாக நான் சாவுக்காக இவையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு சாவுடன் நான் சேர்ந்து அந்த சேரட்ல பயணித்து கொண்டிருக்கிறேன். We passed the school, நாங்கள் ஒரு பள்ளியின் வழியாக பயணம் செய்கிறோம். where children strove at recess in the ring, அங்கே ரிங்ஸ் போடப்பட்டிருக்கிறது. அந்த வளையங்களில் recess period, அந்த கிளாஸஸ்க்கு நடுவுல கேப் பீரியட் இன்டர்வல் இருக்கும் இல்லையா, அந்த இன்டர்வல்ஸ்ல குழந்தைகள் எல்லாம் வந்து அந்த ரிங்ஸ்ல விளையாடி கொண்டிருக்கின்றன. அதுக்கப்புறம் நாங்கள் பள்ளிக்கூடத்தை தாண்டி we passed the fields of grazing grain, அங்கே தானியங்கள் முளைத்திருக்கக்கூடிய வயல்வெளி பகுதிக்கு நாங்கள் செல்கிறோம். then we passed the setting sun, அதற்கு பின்னர் மறைந்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன் அஸ்தமித்து கொண்டிருக்கிறது, அதை கடந்து நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அப்போ இதுவரைக்கும் இட் ரெப்ரசன்ட்ஸ் லைஃப், எங்கும் உயிரோட்டமாக இருக்கிறது. நான் லேபர், உழைத்து கொண்டிருக்கிறேன், ஓய்வாக இருக்கிறேன், பள்ளியில் உள்ள குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள், தானியங்கள் அறுவடை செய்யப்பட்டு வயல்வெளிகளிலே முளைத்திருக்கின்றது, சன் செட் ஆகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் லைஃப், உயிரோட்டமாக இருக்கிற லைஃபை குறிக்கக்கூடிய the first phase of this poem, இந்த கவிதையினுடைய ஒரு முதல் பகுதி. ஆர் ரேதர், ஒரு அடுத்த லைன்லேயே நாங்கள் சூரியன் அஸ்தமித்து கொண்டிருக்கிறது, நாங்கள் அதை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவர்கள் இல்லை, ஆர் ரேதர் he passed us, நாம சூரியனை கடந்து போக முடியாது, சூரியன் தான் நம்மை கடந்து செல்லும், அதுதான் ஃபேக்ட். அதான் அப்படி சொல்லிட்டு நோ அப்படி இல்லை, ரேதர் he means the sun passed us, the dews grew quivering and chill, சன் சூரியன் அஸ்தமித்து விட்டது, இருள் சூழ்ந்து விட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த என்விரான்மெண்ட் வந்து டெத்துக்கான என்விரான்மெண்ட் வந்துருச்சு. ஸோ முதல் 3 பேராகிராஃபில் உயிரோட்டமுடைய லைஃப், நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கில் இருந்தேன், எனக்காக சாவு காத்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வண்டியில் ஏறி நாங்கள் போகும்போது ஸ்கூல் சில்ட்ரன் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, வயல்வெளிகளே தானியங்கள் அறுவடை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, இதெல்லாம் உயிரோட்டமான காட்சியை சொன்னாங்க. சூரியன் அஸ்தமித்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்பொழுது சூரியன் அஸ்தமித்து இருள் சூழ்ந்து விட்டது. அப்போ டெத்தை ரெப்ரசன்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. The dews grew quivering and chilly. The dew, பனித்துளி. ஸோ இரவு வந்துருச்சு, பனி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, அது அப்படியே நடுங்க வைக்கிறது. அண்ட் சில், ரொம்ப குளிராக, குவிவரிங், நடுங்க வைக்கிறது. அப்போ அந்த பனி விழுகிறது போது தான் இவங்களுக்கு ஞாபகம் வருகிறது தான் அணிந்திருக்கக்கூடிய ஆடை. இவங்க ஒரு மணப்பெண்ணை போல அலங்கரித்து ரெடியாக இருக்கின்றார்கள். அப்போ மணப்பெண் அலங்காரம், ஃபார் ஒன்லி கோசமர் மை கவுன், என்னுடைய அந்த திருமண கவுன் என்பது கோசமர் என்று சொன்னால் ஒரு காப் வெப், அந்த சிலந்தி பூச்சி வலை பின்னி இருக்குமே மென்மையாக, அந்த மாதிரி மெல்லிய நூலினால் செய்யப்பட்ட கவுன் நான் அணிந்திருக்கிறேன். ஃபார் ஒன்லி கோசமர் மை கவுன், மை டிப்பெட் ஒன்லி டு லே. மை டிப்பெட் என்பது இந்த மணப்பெண்ணா, கிறிஸ்தவத்தில் மணப்பெண்ணா பார்த்தீங்கன்னா தலையில் இருந்து கீழே தரையில புரண்டுகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பின்னாடி ஒரு பெரிய வெண்மை நிறமான ஒரு அங்கி தரையில புரள்ற மாதிரி வருமே, அந்த மாதிரியான அங்கி. அது டுல்லே என்கின்ற ஒரு மென்மையான நூலிலையினால் செய்யப்பட்டது. ஸோ என்னுடைய டிப்பெட் டுல்லே என்கின்ற மென்மையான நூலினால் செய்யப்பட்டது. நான் அணிந்திருக்கக்கூடிய கவுன் கோசமர் என்கின்ற காப் வெப், ஒரு சிலந்தி பூச்சின் வலையை போன்ற மென்மையான நூல்களினால் செய்யப்பட்டது. நான் அதை அணிந்திருக்கிறேன். ஸோ இருள் சொல்லியாச்சு. இப்போ இவங்க மணப்பெண், அதாவது மணப்பெண்ணாக இவர்கள் செல்லுகிறார்கள். we passed before a house. அப்போ இந்த வண்டி போயிட்டே இருக்கு, சாரட் போய்கிட்டே இருக்கு. we passed before a house. நாங்கள் ஒரு வீட்டின் முன்பாக
we passed stopped. We stopped before a house that seemed a swelling of the ground. ஒரு வீட்டு முன்னாடி போய் நிக்குது வண்டி. ஆனா அந்த வீடு எப்படி இருக்குன்னா, it is a swelling of the ground. தரை வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கு. It means பிணம் புதைக்கப்பட்டிருக்கின்ற இடம். பிணம் புதைக்கப்பட்டிருக்கின்ற அது ஒரு கிரேவ்யார்ட். அங்க போய் வண்டி நிக்குது. அந்த இடம் it seemed a swelling of the ground. The roof was scarcely visible. மேல ரூஃபே இல்லை. பொதுவா ஒரு வீடு இருப்பிடம் என்றால் ஒரு ரூஃப் இருக்கணும். இங்கே ஆல்மோஸ்ட் எந்த ரூஃப்மே இல்லை. The roof was scarcely visible. It means it was not visible. அது கண்ணுக்கு புலப்படல. The cornice but a mound. Cornice என்று சொன்னால் the decoration. அந்த பிணம் புதைக்கப்பட்டிருக்கிற இடம் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கார்னிஷ். அந்த கார்னிஷ் என்பது ஒரு டெக்கரேஷனே கிடையாது. அது ஒரு மேடு, கீழே புதைக்கப்பட்டு மேலே மண் குவித்து மூடப்பட்டிருக்கிறது என்று ஒரு கிரேவ் யார்டை இந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்றாங்க. அப்போ நமக்கு புரியுது, 3 பேராகிராஃப் வரைக்கும் லைஃபை சொல்றாங்க. 4வது பேராகிராஃப்ல லைஃப்ல இருந்து விலகி அதுக்கப்புறம் ஒரு சில்லான ஒரு இடத்துக்கு போறாங்க. இவங்க போகும்போது ஒரு நல்ல ஆடை, ஏனென்று சொன்னால் இவர்கள் போவது இறந்து கடவுளை சென்று அடைந்து கடவுளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் போகிறார்கள். டெத் வந்து இட் ஆக்ட்ஸ் ஆஸ் an agent to take Emily Dickinson to God. கடவுளிடம் எமிலி டிக்கின்ஸை அழைத்து சென்று அங்கே திருமணம், இருவருக்கும் திருமணம் செய்விக்கின்ற ஒரு ஏஜென்ட்டாக டெத் செயல்படுகிறது. ஸோ இப்போ இந்த டெத் வந்து மணப்பெண்ணை அழைச்சிட்டு போகுது. கரெக்டாக அந்த புதைக்குழி, அந்த கிரேவ் யார்டில் கொண்டு போய் நிறுத்தியாச்சு. இப்போ இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சின்ஸ் தென் இட் இஸ் செஞ்சுரிஸ். நான் புதைக்கப்பட்டு விட்டேன். நான் புதைக்கப்பட்டு இறந்து போய் செஞ்சுரிஸ், பல நூறாண்டுகள் ஆகி போயிடுச்சு. அண்ட் yet each feels shorter than the day. பல நூறாண்டுகள் ஆயிடுச்சு நான் புதைக்கப்பட்டு. ஆனாலும் அந்த 100 ஆண்டுகளும் less than a day, ஒரு நாளுக்கும் குறைவாகவே எனக்கு தோன்றுகிறது. feels shorter than the day. I first surmised the horses' heads were towards eternity. I first surmised, அப்படியே பார்க்கிறேன், குதிரை நான் இறந்து நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு. அந்த நூற்றாண்டுகள் எல்லாம் எனக்கு ஒரு நாள் மாதிரி தான் தெரியுது. இப்போ நான் பார்க்கிறேன், என்னுடைய சேரட் பூட்டப்பட்ட அந்த குதிரையானது மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த குதிரையினுடைய ஹெட் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா, இட் வேர் டுவர்ட்ஸ் இட்டர்னிட்டி. இட்டர்னிட்டி நித்தியம், பெர்மனன்ட், ஹெவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ குதிரையினுடைய தலை ஹெவனை நோக்கி இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? குதிரையானது ஹெவனை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நான் ஹெவனுக்கு சென்றவுடன் அங்கே கடவுளை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று முடிக்கிறார். This is Emily Dickinson's Because I Could Not Stop for Death. Thank you.